டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, டாக்டர் துணைவேந்தர் குழந்தைவேல் அவர்களே, சான்றோர்களே, தோழர்களே, and all students, ladies and gentlemen. நாமக்கல் தமிழ்ச்சங்கம் சார்பாக என்னை இங்கு அழைத்து இந்த ஒரு விருது எனக்கு கொடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. I feel very, very privileged, honored and humbled. I also feel very special because என்னுடன் படித்தவர்கள் பலர், பழகியவர்கள் பலர் who I have not seen for almost 40 வருஷம் அவர்களை இன்று பார்ப்பதிலே பல நினைவுகள் வருகின்றன. I feel very emotional. All of you, உங்களுக்கு பற்பல வேலைகள் இருக்கும். இருந்த போதிலும் நான் இங்கு வருகிறேன் என்று தெரிந்து என்னை பார்ப்பதற்கு ஒரு நாள் டைம் எடுத்து இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. அண்ட் ஐ ஃபீல் ரியலி ரியலி ஹானர்ட் பிகாஸ் உங்களுக்கு தெரியும், இந்த விழாவில் நாம் உட்கார்ந்து பல நேரம் பேச முடியாது, சில நிமிடங்களே பார்க்க முடியும். இருந்த போதிலும் நீங்கள் என்னை கௌரவிக்க வேண்டும் என்று, என்னை பார்க்க வேண்டும் என்று இங்கே வந்ததற்கு மிக்க நன்றி. ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். பலருக்கு தெரியாது, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு தமிழ் மிகுந்த ஆர்வம். At one stage, I even thought I will only do Tamil literature. So my father actually arranged a private teacher for him to come and teach me Tirukkural and Kambaramayana. So இங்கே தமிழ் சங்கத்தில் இந்த விழாவில் பங்கேற்பதில் அகெயின் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஸோ என்னை பேச அழைப்பார்கள், நான் என்ன பேச வேண்டும் என்று ஐ வாஸ் திங்கிங். என்னால் செந்தமிழில் பேச முடியாது. ஸோ லைஃப்பில் எவ்வளவோ சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், புத்திசாலிகள் இருக்கிறார்கள், மேதைகள் இருக்கிறார்கள். Very intelligent people are there. Very wealthy people are there. எல்லோரும் பெரிய நிலை அடைவதில்லை. அதனால் ஒருத்தர் வெறுமனே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் போகிறோமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் குவாலிட்டிஸ் இருந்தால் போகிறோம்னு நினைக்க முடியாது. லைஃப் இஸ் எ ஜேர்னி. If we learn to
என்ஜாய். ஒவ்வொரு நாளும் அது ஒரு பிரயாணமாக எடுத்துட்டு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தோம்னா இட் இஸ் a வெரி என்ஜாயபிள் ரைட். ஒரு நாள் நல்லபடியாக இருக்கும், ஒரு நாள் அவ்வளோ நல்லபடியாக இருக்காது. பட் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கிறனாலும் எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ நல்லா போகாதனாலும் எக்ஸ்பீரியன்ஸ். Every single day, if you take it as an experience, the entire journey is very pleasant. நம்ம வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு ஃபண்டமெண்டல் வேல்யூ சிஸ்டம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனாலையோ, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுனாலையோ, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல பெரிய மேதாவி ஆகிறதுனாலையோ ஒரு சாதனை அமைவதில்லை. யூஸ்வலி லைஃப் இஸ் ஷேப்டு பை த வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வந்து சின்ன வயசில் தான் உருவாக்கப்படுறது. ஒருத்தரோட வேல்யூ 15 வயசுக்கு அப்புறம் வெரி லிட்டில் மாற்றம் இருக்கும். சில வேல்யூஸ்ங்கிறது இவால்வ் ஆகிட்டே இருக்கும். பட் தேர் ஆர் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ்க்கு வந்து 3 சோர்ஸ் தான். 1 பேரண்ட்ஸ், 2 டீச்சர்ஸ், 3 what we read and what we learn, what we constantly read and learn. பேரண்ட்ஸ் அது வீட்டில் கற்றுக்குறோம். ஃபார்ச்சுனேட்லி many parents give those values to their children. For every child, their parents is special, at least for most children. ரெண்டாவது teachers. In my case, I remember almost every single experience I had, especially from my first standard to 10th standard, because those teachers make a lot of difference. Whether it is my first standard teacher, which is Sakyalanam teacher, 2 daughters of her are here today. Or all the teachers who taught me in 6th standard or 7th standard or 8th standard, including Mr. Kasa Natarajan teacher is here. Whether it is Paramai teacher, whether it is Gomati teacher. எப்படி வந்து அந்த சோமசுந்தரம் இன்டெக்ரல் கால்குலஸ் நடத்துகிறாங்கிறது அந்த போர்டு என் கண் முன்னாடி கூட எப்போ கூட இருக்கும். அவ்வளவு பிரமாதமாக டீச் பண்ணுவார். நாங்கள் படித்த காலத்தில் ஸ்கூலில் டிசிப்ளின்னாக்க இந்த ஆர்எஸ் சின்னசுவாமி தான். எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பற்றி. சயின்ஸ்னாக்க நடுப்பட்டி கந்தசுவாமி தான், இல்லையா? கரெக்டு தானே? ஸோ அதனால் டீச்சர்ஸ் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். அடுத்தது வாட் வி ரீட். படிக்கிறது வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் அதை தவிர என்ன படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அது வந்து ஒரு ஹேபிட். இன் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு, ஏன்னா உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, அதில் வந்து டைம் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அது ஒரு ஹேபிட்டாக இருந்தால் தான் பண்ண முடியுமே ஒழிய அந்த ஹேபிட் வர்றது கஷ்டம். அண்ட் தமிழில் இருக்குது, படிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. தமிழில், இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, எவ்ரி லாங்குவேஜ்லையும் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் தட் சேயிங் கற்றது கைமண் அளவு
கல்லாது உலக அளவு. That statement will be true when you are 5 years old, when you are 10 years old, when you are 20 years old, when you are 50 years old, when you are 75 years old. Because there is so much to read. And the most basic values, even though all these languages have, typically you pick up from your mother tongue. The reason is, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம சாதாரணமாக அந்த தமிழில் தான் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற லாங்குவேஜில் படிக்கிறது லேட்டரான் நம்ம கற்றுக்குறோம், இங்கிலீஷ் கற்றுக்குறோம், லேட்டரான் அதை மற்றது கற்றுக்குறோம். தமிழ் அவ்வளோ இருக்குது, வேல்யூஸ் எல்லாம் தமிழில் இருக்குது. இந்த காலத்தில் சொல்கிறோம் ட்விட்டர் வந்து 140 எழுத்தில் உனக்கு என்ன தோணணுமோ அதை சொல்லணும். அது எப்படி சொல்கிறது 140 எழுத்தில்? எனக்கு வந்து ஒரு பக்கம் எழுதணும், 2 பக்கம் எழுதணும், 10 ஸ்லைடு வேணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஔவையார் தான் ஃபஸ்ட்டு ட்விட்டர். அறம் செய்ய விரும்பு 9 எழுத்து, ஆறுவது சினம் 7 எழுத்து. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரிஜினல் ரூட்ஸ்க்கு போனோம்னா அதோட வேல்யூஸ் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். இப்போ என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனையும் கேட்டால் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? இது வந்து காமன் கேள்வி. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஹிந்தியில் சொல்லுவேன் யூஸ்வலி, ज्ञान नहीं देता हूँ टेंशन नहीं लेता हूँ. அப்படின்னாக்க நான் டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லை, அறிவுரை கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு பர்சனை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? டோன்ட் கிவ் அப், ஒர்க் ஹார்ட், பர்சவரன்ஸ் இஸ் கீ, யூ ஷுட் பி பேஷனேட். ஒரு லைஃப்பில் யூ ஃபாலோ யுவர் ட்ரீம், don't give up. இதெல்லாம் வந்து காமன் அட்வைஸ், which is a very essential advice, because when you have to have a purpose. Your purpose cannot be securing a job, purpose cannot be buying a car, purpose cannot be saving enough money to buy a house. That cannot be purpose in life. Those are incidentals that happen. And when we have a 1-bedroom flat, we will want a 2-bedroom flat. When we want a 2-bedroom flat, when we want a 4-bedroom flat, then we will want a nice house, then we will want a second house, we will want a garden, then we will want something else. Purpose has to be something else. So if you go back to, again, Avoyar, ஊக்கமது கைவிடேல். This has been said long before. And the ஊக்கத்துக்கு there is no direct translation, because it is perseverance, it is hard work, it is don't give up, it is be passionate, all of this put together. So there are so many things. Similarly, I think I was very fascinated to see that young girl come and recite Tirukkural. Again, only 7 words. Even today, any theme you have a doubt, it's easy to go back to Tirukkural and check, because we all need a reference in life. Dictionary if you want to know the meaning, but if you have an ethical question, if you have a tough decision, you want a guideline, there is no subject that is not covered. So in the Mari, we have lot of treasures, and it is there in every language. It's not that namakku vandu Tamil important because we don't know so much about other languages. We will get to read whatever is good. Best English books are there, best business books are there, best philosophical books are there. We can read Bertrand Russell, we can read Aristotle, we can read so many things, but there is so much in Tamil.
So, what is critical is to expand our horizon. And for that, we have to create a habit. அது வந்து my request and suggestion, especially to the students, it is a difficult habit. It's not an easy habit. But once you get it, it becomes an easy habit for lifelong. ஸோ அதை ஒரு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். Those are some of the thoughts I wanted to share. With those thoughts, I once again want to thank all of you. I feel very honored and humbled. And ஒரு அன்னை தந்தையை வணங்கி மகிழ்கிறேன். நிறைவான ஒரு பாராட்டுவதிலே பெருமகிழ்வு தமிழ்ச்சங்க மேடைக்கு எப்போதும் உண்டு. தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின்